நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பழனியில் தைப்பூச திருவிழாவின் நிறைவு நாளான இன்று தெப்பத்தேர் நிகழ்ச்சி நடைபெற்றதை தொடர்ந்து கொடியேற்றத்துடன் தைப்பூசம் நிறைவடைந்தது. 6 படை வீடுகள் 3ஆம் படை வீடான பழனியில் கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தைப்பூச திருவிழா தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வான திருக்கல்யாணம், வெள்ளித்தேர் மற்றும் தைப்பூச தேரோட்டம் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தது. தைப்பூசத்தின் 10ஆம் நாள் திருவிழாவான இன்று பழனி தேரடியில் உள்ள தெப்பக்குளத்தில் தெப்பத்தேர் பவனி நடைபெற்றது. தெப்ப மண்டபத்தில் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி வள்ளி தேவனைக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரம் நடைபெற்றதை தொடர்ந்து வள்ளி தேவனை சமேதராக அருள்மிகு முத்துக்குமார சுவாமி தெப்பத்தேரில் எழுந்தருளி தெப்பத்தின் பலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பழனி கோவில் அறங்காவலர் குழுவினர், அதிகாரிகள், ஏராளமான பக்தர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பழனி பெரியநாயகி அம்மன் கோவில் பட்டாசுகள் வெடித்தும் வான வேடிக்கைகளுடன் கொடியிறக்க நிகழ்ச்சியும் தைப்பூச திருவிழா நிறைவடைந்தது.